கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், புரிஞ்சுதாமா? ஏன் கிட்ட கேட்காம ஏன் கல்யாணத்தை பத்தி எப்படி நீங்க முடிவெடுப்பீங்க? விஷாக்கா, என்னைக்காவது என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களா? பொண்ணு என்ன ஆசைப்படுறா, அவளோட கனவு என்ன, அவ என்ன நினைக்கிறா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன பத்தி யாருமே கவலைப்படாம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க இஷ்டத்துக்கு பண்ணலமா, காலகாலத்துல எல்லாம் பண்ணிடணும். காலம் கடந்து போச்சுன்னா எல்லாமே வீணா போயிடும். இப்ப நான் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேமா. இப்படி எல்லாம் எதிர்த்து பேசுறது என்ன பழக்கம்? கோயில் பூஜை வேலைக்குன்னு அனுப்பாம உன்னை படிக்க வச்சது இதுக்கு தானா? சரியான வயசுல கல்யாணம் பண்ணலன்னா உன் வாழ்க்கையே அப்புறம் வீணா போயிடும். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த பாரு விஷாக்கா, நீ ஒரு விஷயத்தை இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. உங்க அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்றான். நீ பொண்ணுடா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். நாங்க என்ன கெடுதலா பண்ண போறோம்? அம்மா சொல்றது சரிதான்டா. நாங்க உனக்கு கெடுதல் நினைப்போமா? ஆனா எப்பவும் நல்லது எதுவும் பண்ண தெரியாதே. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல என்கிட்ட. நீங்க யாருமே ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராவே இல்ல. சரி விஷாக்கா, கோவப்படாத. இப்பதானே சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒண்ணு நடக்கல. இத பாரு, 2-3 நாளா இந்த பேச்சே இல்லாம போயிடும். ராதிகா, என்னம்மா? அம்மா போய் விஷாக்காவுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாயே. பாவம், குழந்தை காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல. இப்ப எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம். விஷாக்கா, நான் சொல்றத கேளுமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, கடவுள் மேல பாரத்தை போடு. இப்ப அவ கோபத்துல இருக்கா. நாளாக நம்மள புரிஞ்சுக்குவா. எழுந்திருமா, பாலை குடிச்சிட்டு படு. எழுந்திருமா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது அம்மா அப்பாவோட கடமை இல்லையாம்மா? உனக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியும்ல. உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு எப்படி நாங்க நினைப்போம்டா. நீ ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருடா, எல்லாம் உன் நன்மைக்குதான். நான் சொல்றது கேளுடா. உன்னை வேற எங்கேயும் வெளியூருக்கு அனுப்ப என் மனசு எப்பவும் இடம் கொடுக்காதுடா. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? உன்னோட சந்தோஷம் தானே அவருக்கு எப்பவும் முக்கியம். அவர் மேல நீ கோவப்படாத. இந்தம்மா, இந்த பாலை குடி. குடிமா.
விசாகா இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க வச்சிருந்தா? நீங்கள் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. என் கனவை கலைக்க விரும்பவில்லை. அதனால் நான் போகிறேன். இந்த வீட்டை விட்டே போகிறேன். அனைவரையும் விட்டு போகிறேன். உங்களை விட்டு விலகினால்தான் என்னுடைய எண்ணம் எல்லாம் நிறைவேறும். நான் நல்ல நிலைமைக்கு வருவேன். அப்பொழுதுதான் நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள். என்னை தேட முயற்சி செய்யாதீர்கள். விஷாகா. இந்த விஷாக்கா ஏன் இப்படி பண்ணா? இது அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்பா வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாரு. விஷாக்கா கோவிலுக்கும் வரலையே. ஒருவேளை அந்த பிரதீப் கூட போயிருப்பாளோ? கண்டிப்பா அவன் தான் கூட்டிட்டு போயிருக்கணும். விஷாக்கா இங்க வந்தாளா? வந்திருக்கலாம். கண்டிப்பா அவ இங்கதான் இருக்கணும். விஷாக்கா, விஷாக்கா, விஷாக்கா. தினமும் உன் கூட தானே இருக்கா? இப்ப இங்க வந்து தேடுற? முதல்ல என்ன கொஞ்சம் பாரு. பிரதீப். ஐயோ, இவ்ளோ அழகா என் பேரை சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். யாரு பிரதீப்? ராதிகா. விஷாக்கா. ராதிகா, நீ எப்படி? நீ இங்க ஏன் வந்த? விஷாக்கா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? வா வீட்டுக்கு போலாம். அப்பா அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள போயிடலாம். சீக்கிரம் வா விஷாக்கா, போலாம். அப்பா அம்மா எந்திரிச்சிட போறாங்க. சொன்னா கேளு, வா. நீ யார் என்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக? நான் அந்த வீட்டை விட்டு வந்தாச்சு. விஷாக்கா, நான் ஏன் அந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்? யாருமே என்ன பத்தி கவலைப்படுறது இல்ல. என் கனவை பத்தியும் என் ஆசைய பத்தியும் யாருமே நினைக்கிறதே இல்லையே. விஷாக்கா, அப்படியெல்லாம் இல்ல. ஓ எஸ், அப்படித்தான். அவங்க சுயநலமா தானே இருக்கீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். அவ வாழ்க்கை எப்படி போனாலும் அதை பத்தி கவலை இல்ல. அப்புறம் உங்க கடமை எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். நோ வே. என் வாழ்க்கை சந்தோஷத்துல குறுக்க வர்றதுக்கு நான் யாரையும் எப்பவுமே அனுமதிக்க மாட்டேன். ராதிகா, நான் போறேன். ஆனா ஆனா நான் திரும்பி வரும்போது என் பேர் இந்த உலகம் பூரா பரவி இருக்கும். அப்ப நான் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ஆயிருப்பேன். விஷாக்கா, அப்படியெல்லாம் சொல்லாத. இங்க பாரு, அப்பா உன் நல்லதுக்காகத்தானே இதெல்லாம் சொல்றாரு. அவர் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. உன் ஆசைய பொறுமையா சொல்லிப்பாரு. நிச்சயமா அவர் சம்மதிக்கலாம் இல்லையா? நீ என் கூட வீட்டுக்கு கிளம்பி வா ப்ளீஸ். அவ சொல்றது கரெக்ட் தான். ஃபேமிலியோட இருந்தா ஒரு வகையில நல்லதுதான். பாத்தியா, பிரதீப் நான் சொன்னதையே சொல்றான். வா விஷாக்கா.
சரி வரேன். ஆனா நான் திரும்பி வந்தது ஆரம்பிச்சீங்கன்னா இல்ல நிச்சயமா நீ சொல்றது கேட்பாரு. உன் மேல உயிரே வச்சிருக்காரு. சரி சரி இரு, நான் வரேன். தேவகி, அப்பா வராரு. பொழுது விடிஞ்சிருச்சு, சூரியனும் வந்துருச்சு. ராதிகா இன்னும் எழுந்திருக்கலன்னு நினைக்கிறேன். சூரிய நமஸ்காரத்துக்கு தேவையானதை நீயே எடுத்துட்டு வா. அப்பா இப்ப பாத்துட்டாருனா என்ன பண்றது? சொம்புல தண்ணி துளசி மாடத்து மேல வச்சிருக்கேன், எடுத்துக்கங்க. யாருங்க? யாருன்னு கேக்குறேன்ல. யாருன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. ராதே 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 ராதே. நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. ராத்திரி முழுக்க தூங்காம டயர்டா இருப்ப. ஐயோ, கோவில சுத்தம் படுத்த போகணுமே. அப்பாவும் தயாராயிடுவாரு. கண்ணா, நீ என் கூடவே இருக்கேங்கிறது உண்மைதான். நல்ல வேளை நான் இதை பார்த்தேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ராதிகா, எழுந்துட்டியா? அம்மாவுக்கு டிஃபன் பண்ணணும், சீக்கிரம் போ. என்னாச்சு? உனக்கு ஒண்ணு இல்லையே? வா வா, சீக்கிரம் வா. ஓ ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அட, என்ன பெருக்குறாங்கன்னே தெரியல. கண்ட இடத்துல பேப்பரை போட்டு வச்சிருக்காங்க. ச்சே, இவ்வளவு பெரிய பேப்பர் கூடவா கண்ணுக்கு தெரியல? என்ன ஏதோ லெட்டர் மாதிரி தெரியுது. நீங்கள் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை.
என் கனவை கலைக்க விரும்பவில்லை. அதனால் நான் போகிறேன். இந்த வீட்டை விட்டே போகிறேன். அனைவரையும் விட்டு போகிறேன். உங்களை விட்டு விலகினால்தான் என்னுடைய எண்ணம் எல்லாம் நிறைவேறும். நான் நல்ல நிலைமைக்கு வருவேன். அப்பொழுதுதான் நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள். என்னை தேட முயற்சி செய்யாதீர்கள். அப்பா, உங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். டிஃபனும் தயாராயிட்டு இருக்கு. நான் நந்துவை கூட்டிட்டு போய் கோவிலை சுத்தப்படுத்திட்டு வந்துடுறேன். பக்தர்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாம் தயாராயிடும். ராதிகா, எங்க அந்த விசாகா? அப்பா, அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. என்னம்மா இது? வந்ததுடா வம்பு. எதுக்கு அவகிட்ட கேக்குற நீ? இவன் நல்ல வேலை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்டயே மறைக்க பாக்குறியா? என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவுதானா? இந்த அளவுக்கு செய்யறதுக்கு அவளுக்கு எப்படி தைரியம் வந்தது? விஷாகா, அப்பா, விஷாகா, அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. விஷாகா. அப்பா, விஷாகாவை எதுவும் கேட்காதீங்க. ராதிகா, இந்த விஷயத்துல நீ என்ன தடுக்காத. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விஷாகா தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்ததுனால தான் மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்திருக்கா. திரும்ப வந்து என்ன பிரயோஜனம்? ஏன் போனா? இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு அவளுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? ஐயோ, வந்ததே வம்பு. அப்பா, அவ மறுபடியும் இந்த தப்ப பண்ண மாட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் நீங்க அவளை சத்தம் போட்டீங்கன்னா ராதிகா சொல்றதும் சரிதாங்க. விஷாக்கா ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கா. ஒருவேளை வேற விதமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா. ஒன்னும் ஆகாது தேவகி. விஷாக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சிந்திக்க மாட்டா. விஷாக்கா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. இத பாருப்பா, கோவத்தை முதல்ல விடு. கொஞ்ச நாள் ஆற விடு. நாம விடாம அவளை அதட்டிக்கிட்டே இருந்தா அவ பிடிவாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு விஷாகா மேல இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல. அப்பா, அவ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா அவ இந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டாப்பா. கோவிலுக்கு போலாம். பக்தர்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. எனக்கு புரியவே இல்லை. விஷாக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? விஷாக்கா எதுவும் பண்ணல. எல்லாம் அந்த ராதிகாவோட சேர்றதுனால வந்ததுதான். ஆனா நீ எப்பவும் அந்த ராதிகாவை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிற. நான் சொல்ல சொல்ல எதையுமே கேட்காம வேண்டான்னு பெத்தவளை கோயில்ல விட்டுட்டு போனதை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்ச. இப்பவாவது நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. அந்த சனிய பாவத்துல பிறந்தது. கெட்ட ரத்தம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ராதிகா சொன்னது கூட எனக்கு தப்பா தெரியலம்மா. ராதிகாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம மானம் போகாத அளவுக்கு அவதானே நம்மளை காப்பாத்தி இருக்கா. அடிப்போடி இவள பன்னியோட சேர்ந்தா கண்ணும் மலந்திங்குன்னு வாங்க. அந்த பழமொழி தெரியாதா? அப்படிதான் இது. உன் புனித ரத்தத்துல பிறந்தவ இந்த கெட்ட ரத்தத்தோட இப்ப சேர்ந்திருக்கல்ல, அதோட பலன் தான் இது. இன்னும் போக போக பாரு, அந்த பாவி ராதிகா இந்த குடும்பத்தை என்னெல்லாம் செய்ய போறான்னு. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் யாரையும் காணோம்? வந்துருவாங்க இப்ப. வாஸ் கூப்பிட போயிருக்கான். எத்தனையோ வருஷமா இந்த பூஜையை பண்ணிட்டு வரேன். ஒரு வருஷம் கூட நீ இந்த பூஜையை பண்ணாம விட்டு நான் பார்த்ததே இல்லை. நம்ம வீட்டுக்கு வர சின்ன மருமகளும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் விஷாலி.
உன்ன மாதிரியே அவளும் பூஜை பண்ணணும். ஆமா விஷாலி, அடுத்த ஓலி பூஜைக்கு நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ தெரியல. அப்ப உன்னால இந்த பூஜையை பண்ண முடியாதுல்ல? அதுக்காகவாவது நம்ம சின்ன மருமக வரணும். வாவ், கிரேட். இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ண உங்களால மட்டும்தான் முடியும். சீக்கிரமா பூஜையை ஆரம்பிங்க. பிரசாதம் வேணும் எனக்கு. Oops. I'm sorry. பாட்டிமா எங்கன்னு பாரு. இதோ இங்கதான் இருக்கேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க.